அடிபட்டு சினிமையில வந்து பார்த்தோம் நிக்கிறான். அதுதான் உள்ளதான் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நான் ஜேசிபி. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வெட்டான் நிற்கிறோம். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல நிற்கிறேன். என்னென்ன செம்பருத்தியம் பூ செம்பருத்தியம் பூக்குலாம் நிற்கிறோம். செம்பருத்தியம் பூ காட்டுறேன் அந்த வீடியோக்கு. பூவெல்லாம் பூ என்ன வைப்பான் வந்தது காலமையில மட்டும்தானே மலர்ந்துருக்கு. மீறவ்வளவா அது போடும் இங்கே இருக்கு. அந்த பூவை காட்ட விட மாட்டாருக்கா. பூ காட்டிட்டேனே. இதுதான் செம்பருத்தியம் பூ. உங்களோட செம்பருத்தியம் பூவே உங்களுக்கு தெரியாது. செம்பருத்தியம் நாடகமே இருக்கு. செம்பருத்தியம் நாடகம் தானங்க தெரியும். நேற்று நானும் இல்லைன்னு ஏதோ காட்சி ஏதோ காட்சி வீடியோ எடுத்துனாங்க பாருங்க. இதுலேயே இது செந்திரனே இவ்வளோ நேரத்துக்கு வீடியோ பார்க்குறேன் இல்லையாண்டு. ஏன்னா உண்மைக்குமே செந்திரன் இப்போ வேலையாண்டபடியா கொஞ்சம் வர வர நேரம் செல்லுது. வர்றாரும் இல்லை வேலையால வரவே இரவாகுது. நேற்று தங்க வேலையை போயிட்டு வீடியோ தான் வந்த வீடியோ பார்க்கல. கண்டிப்பா குடி ஊரால போய் போமந்து நிற்கிறேன். அதுதான் முடிச்சு கொடுத்துனாங்க. அவசர வேலையாண்டபடியா நேற்று போயிட்டு அங்கே நின்றுட்டு விடியத்தாம வந்து திருப்பி வலிக்கிட்டு கொண்டு குடிப்புறாள் போயிட்டு நேற்று வீடியோ இந்த தட்டி பாருங்க. பூ கொத்து மாதிரி இருக்கும். மாதிரி பாப்கார்ன் தான் செஞ்சு நாங்கள். ஆனால் நாங்கள் நினைச்ச அளவில் வரையில ஒரு பெரிய மரமே அரைவாசி கருகியே வந்துட்டு இல்ல எனக்கு செய்ய தெரியும். ஆனா அடுப்பை நல்லா அரிச்சு விட்டுட்டோம். அதான் நடந்த சம்பவம். எங்கட அம்மா விட்ட போனாங்க நேற்று தினம். அப்போ நேற்று அங்கதான் போய் நாங்கள் எல்லாம் பாப்கார்ன் எல்லாம் நானும் சந்தோஷம் செய்வோம்னு சொல்லி சந்தோஷம் ஆகிடாந்தவர் போய் பார்த்தா பாப்கார்ன் அப்படியே கருகி போட்டுது கீழே. ஆனா மேல மட்டும் நல்ல பூ போல வந்தது. அங்க இந்த தென்னை மரத்துல காலையில் பொறிக்கணும். ஓ கேள்விப்பட்டேன். நீங்கள் அம்மாக்கள் வீட்டை போய் அம்மாண்ட வீட்டை தென்னை மரம் மாமரம் இல்லையெல்லாம் பிடுங்கி எல்லாம் வச்சுதான் பாப்கார்ன் செஞ்சு நாங்கள். அவ கொஞ்சம் அந்த என்ன சொல்ற அடுப்பு நல்லா எரிஞ்ச உடனே பாப்கார்ன் கருகி போட்டு மூடி விட்டவன். எனக்கு யார் சொன்னாங்க? அம்மா சொல்லிருப்பா. கொஞ்சம் சாப்பிடல நான் சாப்பிடுவேன். என்ன செய்வது? மருமகள் அப்படி பிடிச்ச ஒரு புள்ளி. அதுதான் அதே மாதிரி தான் நான் நேற்று சாப்பிடல. என்ன நான் விரதம் செஞ்சிடும். உங்களுக்கு தெரியும் தானே நான் நேற்று விரதம் தெரியும். சாப்பிடாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா சாப்பிட்டு இருப்பேன் தானே நான் நேற்று விரதம் பண்ணா ஒரு நேரம் தான் நான் சாப்பாடு. அவன் நேற்று நான் சாப்பிடல. ஆனால் சந்தோஷம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு காய்ச்சல்ல கிடக்குறது இல்லை. ஓ அவருக்கு கொஞ்சம் அவரும் விரும்பி கேட்ட சாப்பாடு. அப்போ அதனால அவரே சொன்னவர் கொஞ்சம் கஷ்டமா கிடக்கா சாப்பிட என்னால இயலாதாமன். ஆனால் சாப்பிட்டோம். என்ன செய்யறேன் களைச்சிட்டேன். நான் களைச்சு போயிட்டேன். அது நீங்களான்னு சொன்னீங்க. அம்மாவுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க. அது அம்மாவை விட எனக்கு பெருசாண்டு பிடிக்கும். அந்த அவ்வளோ இல்லை. அது செந்துரனுக்கு எனக்கு தான் பிடிச்சது. அவ அதான் கொண்டே காட்டின இடத்துல அவ ஆசைப்பட்டவா. சரி அதெல்லாம் கொஞ்சம் அதுவும் அதை பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளதுதான். கொஞ்சம் இதண்டும் இல்லாம உயிர் உள்ளதுதான். செந்திரன் ஆசைப்பட்டு கேட்டபடியே 2 அது 1 இல்ல 2 அவன் சோடியா தானே தருவீங்க. அமிரத்து ஆனா நிறைய பேர் இப்ப கூட இருக்கணும் நிறைய பேர். அப்ப அதான் செந்திரன் போய் வாங்கிக்கொண்டு வர போறாரு. என்ன செந்திரன் அப்ப போய் நிறைய தூரமா நீங்கள் போய் வாங்கிக்கொண்டு வரணும். பக்கத்தான் இதுல டவுனுக்கிட்டே கிடையாது. எத்தனை வந்து நீங்க வேற இப்ப வந்து போறோம் பாரு. இல்ல நாங்க எப்படி நிக்க வேண்டியது இருக்கும். இல்ல நீங்கள் வீடியோ கட் பண்ணி போட்டு இருக்கலாம். நீங்க எப்படியே நிக்கணும் முடியும். என்ன நேரம் இப்ப 5 மணி பார்த்தா தெரியும் தானே. மணி எல்லாம் இருக்குது கோயில். அதுதான் சோறு கொடுக்க போறாங்க. கோயில் சோறும் கொடுக்க போறாங்க. மாலை ஆயினாலே மணி கோச்சோறு மயங்கண்டு வாரன் கேக்குறீங்க. கோச்சோறு மணி இல்லை இருந்தா தான் வாங்குவோம். அவன் இந்த டைம் உங்களுக்கு விளங்க முன்னைக்கு அவ இருந்தா வாங்கிக்கணும். வாங்க சாப்பிடுவோம் நாங்கள். அதை தெரியும்.
அவ இப்ப நீங்க போயிட்டு வேலைக்கு வந்தா சரி அது என்ன காசு கொடுத்து வாங்கணும் இல்ல சும்மா இருவாங்களா உயிருள்ள நாங்க போனாலும் எங்களை கண்டு தருவாங்க. ஏன் நீங்க அப்படியா நீங்க அது அதே மாதிரி நிறைய காசு அதுக்கு பே நான் சொல்லி வந்தா நான் வந்து உங்களுக்கு திரும்ப நீங்க வாங்கல அப்புறம் விட மாட்டீங்க காசு வெளியிட்டு அதுதானே நிறைய காசுன்னு என்ன செய்யறது சில கிட்ட மாதிரி தான் வச்சிருக்கணும் நீங்களும் அப்போ நீங்கள் வாங்கிக்கொண்டு வாங்க என்னென்ன போய் வாங்கிக்கொண்டு வந்தோன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு அங்கே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் என் பெல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோட கூட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்கோ. பார்த்தாலே செந்துரன் சத்தங்களுக்கு செந்துரன் தான் வாரார் போல இருக்கு என்னத்த செந்துரன் என்ன விழுந்தடிச்சு கொண்டு வாராரு சசினிமேல வந்து பார்த்தோம் நிக்கிறான். அதுதான் புறாவுக்கு சொல்லி இதுக்கு முயல் நிக்கி பிள்ளை முயல் வாங்கி வந்ததுன்னு அம்மாத்தைக்கு விருப்பமா முயல் கொடுப்போமே முயல் என்ன வேணும் முயலோ புறாவோ வேணும் பார்த்தாலே செந்திரன் இதுதான் வாய்க்கணும் வந்திருக்கிறேன் ஐயோ ஏ நமத்தினா என்ன நமத்தினா அப்புறம் நீங்க கழுத்த மாதிரி பிடிச்சி விட்டீங்கன்னா சரி அப்ப காட்டுங்க எங்க இருக்கு இதுக்கு உதவிக்கு கிடக்கு எடுங்க கையில நீங்க தூக்கி கொஞ்சம் கடிச்சு போடுங்க. இது வந்து அம்மோ இது அம்மோ செஞ்சிடணும். பாருங்க எப்படி தொகையெல்லாம் பிரிச்சு இதுதான் நாங்கள் உண்மைக்குமே சொன்ன உயிர் இல்ல ரெண்டு பேர் அதுவும் சோடியா தான் தாங்க கையில இல்ல நீங்க தாங்க எடுக்கணும். ஐயோ பயமா கிடக்கு நான் வாங்கின விலைக்கு வாங்கும். நீங்க ரெண்டு கையில வச்சு காட்டுங்க. நீங்க 2 பேரும் உண்டு 2 பேரும் உண்டா காட்டுற 2 பேரும் நாங்க 2 பேரும் நிக்கிறோம். நாங்க 2 பேரும் தான் 2 பேர் தான் வாங்கி இருக்கிறாரு. இங்க பாருங்க கொஞ்சம் விட போறேன் என்ன மாதிரி இருக்குமுண்டு சோடிய காணையில நிரும்பு இங்க பாருங்க அடுத்ததா பாருங்க பாத்தீங்க அம்மா போட்டு குழந்தை கிட்ட குழந்தை காட்டுங்க அது செந்து வேணும் அம்மும் அப்படித்தான் உங்களை காணையில குரம் ரெண்டு பேரும் இது வந்து முட்டையோட போதா அப்போ என்ன செய்யற கண்பட்டிக்கு போமே அதுக்கு இல்லாம அது போவா அப்ப எல்லாம் பிள்ளையாட் கிடக்கு. இதுக்கு என்ன பேர் அப்ப பேண்டிலோ ரெண்டுக்குமே ஒரே பேரோ இதுக்குள்ள வேற வேற பிராணிக்கு பாக்கி தெரியும். இது எல்லாம் இல்லை இது பேண்டில் வேற என்ன இது என்ன விலை கூட தோகையெல்லாம் மயில் போல தோகையெல்லாம் இருக்கு. ஒரு சோடி 4000 உங்கண்ட வசதிக்கு இதெல்லாம் சின்ன காசு அப்பா இல்லையப்பா நேற்று குடியூரில் போனானா கொஞ்சம் கவனிக்க வேணும். அப்ப கொஞ்சம் தெரியும் குடியூரில் போதே தந்தது என்பளப்புக்கு காசு கொடுத்தா நீ அது எவ்வளோன்னு சொல்லல இந்த புறாவை கொடுத்தவொடனே எனக்கு காய்ச்சல் வந்துருக்கு. அப்ப என்ன சொன்ன எம்பெழுப்புக்கு காசுக்கு பதிலாக புறா தான் கொடுத்து விட்டு அப்படி போலாம் கிடக்கு. அப்படி இல்ல விருப்பாமோ பாத்தீங்களே புறா பாத்தீங்களே ரொம்ப பிடிச்சது புறா இருக்கு பாருங்க பிரச்சனை காணுங்க சத்தியம் என்ன விருப்பம் இல்லையே விருப்பம் நான் கண்பட்டி மேட்ச் செஞ்சு வைப்போமே கண்பட்டியோ என்ன டிரைவரை தூக்குறீங்க கண்பட்டி செய்ய போறாங்க கேரளா அடுத்து யாரெல்லாம் அடுத்து அதுல வைக்கணும் புறா சந்திரன் கூட்டுக்க வச்சு கூட்டு விடுவா அடுத்த டயர் எடுக்கணும். அத்தாண்ட மோட்டர் சைக்கிள் டயர் அத்தான் வந்து என்ன சொல்றாரு தெரியா அப்பா டயர் கேட்க குஞ்சு கொடுங்க என்ன குஞ்சு பறிச்சோன்னா கொடுங்க மண்ணோன்னு பாருனா ஏன் அத்தை ஆனா இந்த அப்புறம் உண்மைக்கு மேல அந்த வடிவா இருக்கு என்ன ஆனா என்ன விதான் சரியா கூடி போட்டு சரியான விழா கூடினாலும் 2 நல்லா வடிவான அப்புறம் உங்க அதுதானே விழா கூட்டுறத பார்க்காதுங்க வடிவா பேர் இது குஞ்சு பொறிச்சு குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சாலே எவ்வளவு கொடுப்பீங்க வேணுங்க அதே விலையை கொடுக்கலாம் அதே விலை ஆனா சந்திரன் சவுண்ட் முடல இந்த
வச்சு அளந்து எடுத்து இதை புறாக்கனை வச்சுக்க. என்ன உழுக போறீங்க புறா மண் இதெல்லாம் அப்படி இந்த மண் சட்டி இப்படியா நடங்கள்ல இந்த புறா முட்டை ஓடுமா? அம்மாயில ஒரு மஞ்சட்டி வச்சிருக்கிறா. அது அம்முண்ட சட்டியை இந்தாங்க அம்முண்ட சட்டி. அம்முண்ட சட்டி அச்சோ புறா ஓ அங்க ஒன்று வழியில வைக்கிறா. அது எங்கட புறா அது வேற போனாலே இந்த புறாவில தான் கொஞ்ச நாள் வளர்க்கணும் புடிச்சு என்ன பறந்து போனா போயிடும். விட வேண்டாம் சின்ன மகளும் இல்ல புறாவை மடிவா இருக்கும். அம்முண்ட சட்டி எங்க அம்முண்ட சட்டி எங்க? ஐயா நான் தர மாட்டேனுங்க சட்டி கரையாச்சுங்க. புறா போப்பு எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ சட்டி 1500 ரூபா. என்ன சட்டி உண்மையாவோ? கடவுள் விடுங்கோ சட்டிக்க விடுங்கோ. காசு தந்தா சட்டி தருவேன். சட்டி வாங்கிட்டாங்க சட்டியை சொல்லுங்க மாமா. பாத்தீங்க நான் செஞ்ச இடத்துல பாருங்க அப்படி ஏறி போட்டு பாத்தீங்க. அதுக்கு பாத்து அதான் சாப்பாடு செந்த மாமா பாமேல சட்டியை கொடுங்க. என்ன வேணும்? செந்து மாமா அப்படி செந்து மாட்ட போ எனக்கு வேண்டாம். சட்டிக்க கொடுங்க. இந்த சட்டின விலை 450 ரூபாய். உங்களோட புறா பெருசு சத்தியமா தரணும் காசு. சத்தியமா தான் காசு கொடுக்காங்க. பாத்தியா நீ பண்ண வேணா போ நீ சொல்லுங்க போக மாட்டேன்னு இந்த புறா குவாலியை செஞ்சு மாட்ட கொடுத்துட்டு. ஆனா இருந்தாலும் நீங்கள் அம்முண்ட சட்டி எவ்வளவு ஜாஸ்தியானது. அதுதான் நிறைய குஞ்சு வரைக்குமே. மண் சட்டி அதுவும் நான் மண் சட்டி எல்லாம் சமைச்சேன். நான் பால் காய்ச்சி நான் இல்லையே வேற சட்டிப்பானை இல்ல. அதுதான் சட்டிப்பானை இல்லையே. சட்டிப்பானை இல்ல அங்க இருக்கேன். என்ன செய்றீங்களே? கிடங்கலாங்கன்றாங்க கிடங்கலாம் குளிக்கலாங்கன்ட்டு புளி ஒன்றும் இல்லையில. அப்போ மண் சட்டி தயாரிக்கும் புறாவுக்கு முட்டை ஓடுறது. இதுக்குள்ள போடுமா? அப்ப இதுக்குள்ள போடுற முட்டையெல்லாம் குஞ்சு பொறிச்சோன்னா காசு எனக்கு தான். அப்ப மண்ணில் நிறைய போடுறீங்க. அங்க பாருங்க சாப்பிடுறாங்க மண்ணு. வெளியே வைக்கிறது பிடிக்க சட்டிகள் எல்லாம் வைக்கிறது. இந்த புறா இதுக்குலாம் இருக்கு வந்து பாருங்க. இந்த புறா சிந்திரன் மண் சட்டிக்குள்ள போய் நிற்கிற வடிவ புறாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வாங்க. இங்கே நான் காட்டுறேன் போங்க. இங்கே பாருங்க இன்னும் வடிவா இது புறாவுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கேன். இங்கே செந்திரன் இது இங்கே இதுக்கெல்லாம் செந்திரன் இது வச்சிருக்கிறேன். அங்கால புறா எல்லாம் நிற்குது. என்னத்தை வச்சு 2 புறா அத்தை அந்த மண் சட்டி பார்த்தீங்க உருளுதேன். அது பாட வைக்கணும் போல. ஓ என்ன உருளுது இந்த வச்சிருங்க அம்மா மாச்சுது. என்னென்ன தானியங்கள் இருக்கு இங்க பாருங்க. இங்க கிட்ட வந்து பாருங்க. என்னென்ன இது? சோளன் கடலை சோளன் இது கடலை பருப்பு வீட்டல் அரிசி வெள்ளை அரிசி மற்ற குட்டி கடலை பருப்பு எல்லாம் நிறைய. ஆனா இதுவும் சாப்பாடு போடுவோம். ஆனா இவ்வளவு புறாக்கே இவ்வளவு சத்தம்டா. இதே நாங்க அப்படியே சத்து தான் எங்களுக்கு. அதே சத்து புறாக்கும் இருக்குமா பேன? நீங்க போட வேண்டாம். செந்து மாமா அங்க வர்ற செந்து மாமா இங்க வாங்க. நீங்க இங்க கீழே நிக்க கூடாது. புறா இல்ல செந்து மாமா பிடிக்கிற அப்படின்டா. ஓ புறா பிடிக்கும். செந்து மாமா கூட்டுக்குள்ள போப்புற அது விட்டுவோமா? அதெல்லாம் உள்ளுக்க போங்க. காலை வச்சுக்கொண்டு உள்ளுக்க போங்க. புறா பறந்துட்டு பறந்துட்டு என்ன சரி இந்தாங்க போடுங்க சாப்பாடு. மஞ்சள் வாங்க அந்த புறா வரட்டு. என்ன உள்ளுக்க போகும் இது? விசில் அடிக்காதான்
பாத்தீங்க பறந்து கொண்டு போகுது. எல்லாம் வீடியோ எடுக்கிறான் தெரிஞ்சு ஒளிஞ்சோளி இருந்த மாக்களமா ஆக்களுக்கு பக்கம் தானே புறாவும் பக்கப்படுது. புறாவன பயத்துல ஓடி இந்த புறாவும் மற்ற புறாங்களும் கடிக்காதோ எது கடிக்காதோ சீ, அது கடிக்காது. ஒரே பாருங்க, அந்த புறா மேல நிக்கிற புறா இதுட்ட வரப்போகுது பாருங்க. ஏ மேல நிக்கிற புறா வேற இருந்தாங்க. செந்திரன் அம்மாவும் இணை பிரியாத சகோதரர் சகோதரர்களும் சந்திரன் மிச்ச புறாங்களுக்கு என்ன பேர் அது பார்த்தா போட்டு வேற இல்லைன்னு தானே பிடிச்சி விட்டுட்டேன் உடனே வந்துட்டு பாத்தீங்க. நல்ல வடிவா தானே இருக்கேன் உண்மையா தான் மைண்ட தோக போல பிடிச்சா சென்று போய் ஆயிட்டு பேரா பிடிச்சா அடிப்பேனோ அடிப்பாரு சித்து மாமா என்ன செய்வோம். இப்ப ரெண்டு அந்த புறா ட்ரெக்கி போட்டு பாருங்க. இந்த புறாளுக்கு பேர் சொல்லலாம் ரக்கி போட்ட புறாள்னு பேர் வேலை சொல்லுவோம் நாங்க எல்லா புறா முள்ளுக்க வச்சு சரி, நீங்க புறாண்ட பேரை சொல்லிருக்கீங்க. புறா எல்லாம் பேரா எல்லாம் மேல போனது எனக்கு அந்த 2 சோடி புறா விட்டோன்னு மிச்ச புறா கோவம் வந்து போயிட்டு இந்த 2க்கு மேலடா இவ்வளவு சோடுன்னு எல்லாம் அந்த பெட்டியெல்லாம் செஞ்சு வைக்கணும் தனக்கு வைக்கலன்னா அதெல்லாம் கோச்சு கொடுத்து பொட்டி இம்மச்சு கிடக்கு. ஏன் கோச்சவன் யாருக்கு தெரியும் உங்க சோடி லவ்வர்ஸ் வந்துட்டுதான்னு சொல்லி அதுதான் அப்படி இல்ல அப்படி நீங்க சொன்ன உடனே தான் ஒரு வேளை அதுல காது கட்டு தான் கோச்சு. அதுதான் இவ 2 பேரும் வந்துட்டுன்னா நாங்கள் வெளியே 2 மினாக்கடுவான் அவையோட வடிவுக்கு நாங்கள் இல்லை என்று அவையில விளத்திட்டு அதான் விளையாட்டு அதான் ஆனா புறாவுக்கு காது கேக்குமா புறாவுக்கு காது கேக்கும். உங்களுக்காக இருக்குதோ ஓ அதே மாதிரி தான் புறா கேக்குமா அதான் மிசில் அடிச்சா வேற இது கேட்கிறோட தானே அம்மா கூப்பிடுறா கூப்பிடுறியா அம்மா என்னன்னு அப்படியே காட்சி பண்ணிக்காம அவ ஏற்கனவே சொல்லிட்டு போயிருப்பேன் நினைக்கிறேன். கோயில்ல ஒன்று வாங்கிட்டு வரேன். என்னது அதையும் போய் பார்ப்போமே அப்படி. அதை வாங்க அப்படியே பாக்குறேன்னா அப்படியே இருக்குது யோசிக்காங்க இல்ல வாங்கோ வாங்கோ இங்க பாருங்க செந்திரன் சொன்ன போல 5 மணிக்கு மணி அடிச்ச சோறண்டு போல போய் கிடக்குது உள்ள கொஞ்சம் கடை. ஏன்னா நோம்பல செந்திரன் சோத்துக்கும் போகலுக்கிட்டாங்க ஓ போலிக்கிட்டு போன இடத்த சுட சோறு கோயில்ல உங்கள் எல்லாமே உலகத்துக்கு வேறுமென்று நான் சத்தியம் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்க்கல நாங்களும் சமைச்சாங்களப்பா கோயில் சோறுண்டால கொஞ்சம் விருப்பம் தான் சுழச்சில சாப்பிடுறது. இருந்தாலும் போய் தானே சொல்றீங்க ஏற்கனவே சிக்கனோட இருக்கேன் ஆனா இது கோயிலுக்கு போன இடத்த ஆனா அதோட அத்தை இந்த பழக்கம் வீடியோ எடுத்து செந்திரம் புறா அறக்குற கடையில அத்தை ஒரு பொடி பிடிச்சிட்டா சுட சுட வந்தது தானே சாப்பிடுறது. என்ன சரி தூக்கி நேரில் வச்சிருக்கட்டா உங்களை என்ன தூக்கு பின்ன என்ன சரி அப்ப சாப்பிடுங்க இன்னைக்கு அங்க புறாயில் அலைஞ்சு விட்டு சாப்பிடுறாங்க. எல்லாம் கையெல்லாம் கழிட்டு வெள்ளை கைதான் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க. செந்திரன் கொண்டு வந்தபடியா செந்திரன் கொடுப்போம் என்ன நடந்தா பார்த்துட்டு சாப்பிடுவோம் பாத்தீங்க ஒன்றும் நடக்கும் சாப்பிடுவோம். ஒன்றும் நடக்க இல்லையே நல்லா இருக்க அது பேக்கை வச்சோன்னு ஒன்று நடக்கும். எல்லாம் போய் செம்மியோடையது இந்த சோறு என்னடா திடீரென மணி அடிச்சது கோயிலண்டு சொல்ல மணி அடிச்சது உண்மை 5 மணி என்னன்னு அடிச்சது உண்மை ஆனா அந்த கோயில் சோறு இல்ல சின்னப்படி என்ன விட்டா அப்படி வழியில் ஒரு மாதா சூழல் மாதிரி கண்டிக்கிறாங்க. அதுக்கு அவியல் நேர்த்து அந்த சுருவாமே ஹவுஸ் மாதிரி கொடுத்தீங்க. அந்த சுருவாமே மடுமாதா கோயில் மடுமாதா சுருவம் தான் நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அற்புதம் தெரியுமா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்தவா மடுமாதா மடுமாதா நாங்களெல்லாம் போனோம் ஓ ரைட் ரைட் அதான் அப்போ சின்னதை படிச்சோன்னு நிறுத்தணும். பொங்குறோம்டா ஹவுஸ் செய்கிறோம் பாடான்னு அதான் சொல்லிட்டு போனீங்க அப்ப இந்த சோறு மட்டும் அந்த வேணும் முரண்டரை இல்லையா காசை முடிஞ்சு உங்களுக்கு சாப்பாடு அப்பளம்ல பெரிய நிறைய மரக்கறி நல்லா இருக்கு நல்லா சமைச்சிருக்கணும் அது எல்லாருமே சமைக்க இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி தான் நான் நினைச்சிருப்பேன் பெற மாட்டேன் சோத்தையும் தூக்கி கொடுத்துருப்பேன். ஐயோ நல்ல வேலைக்கே போயிட்டீங்க அந்த நீ வேற சாப்பிடுவேன் தான் இந்த உண்மைதான் கோச்சோரோ பழமே அணியாம கூட என்ன கோச்சோ சாப்பிட காத்திருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கு. ஆனா நான் தான் காத்துக்கிறேன் அப்படி சாப்பிடு வீட்டு சாப்பிட இப்படி ஹவுஸ் ஹோல் மாதிரி கோயிலில் இருந்தாலும் நல்லா சாப்பிடலாம். அப்போ ஒரு நாள் இந்த காலத்தை கோயில் இருப்போம்
அப்படி இல்லை கொய்ச்சா பண்ணுறோம் இவ அப்புறம் பார்க்க நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் சாப்பிட்டு பார்க்கலாம். வந்தோடனே சுடுனோடனே கொஞ்சம் வந்து லைட்டாக சாப்பிட்டு நல்ல டேஸ்டாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டு இருக்க அது இன்னைக்கு நம்ம புறா கட்டுறாங்க சாப்பிட்றாங்க இங்கே நடக்குது ஒன்று திரிஞ்சாங்க ஏதோ சமாளிக்காத பாப்பின பார்க்குற உறவுகள் எல்லாருமே தெரியும் இவர்கள் இப்படித்தானே. அதோட கொஞ்சம் வேலையில இருக்கிறபடியா நான் வீடியோ பெருசாண்டு எடுக்கலாம் போயிட்டங்களால ஏதோ சமாளிச்சு எடுத்துக்கிறேன். நேற்று மாதிரி தான் இன்றைக்கும் இந்த குடிவுரை எல்லாம் போட்ட உண்மையில நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆக்கலா கூட நல்லா போகட்டும். அதுக்கு பிறகு போனதுக்கு அப்புறமே என்ன எடுப்பான் வீடியோ செந்துரண்ட வேலையை மூணு நாளைக்கு நாங்கள் அப்போ பதிவு செய்வோமே நான் போய் அங்கே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.